நம்ம தொடரும் பார்ட் 2. பார்ட் 2 அதான். நெக்ஸ்ட் வந்து செல்சியை பத்தி பேசுவோம். கொடூரமான சைனிங்ஸ் பண்ணியிருக்கீங்க. அது வருஷம் பண்றீங்க, அது பிரச்சனை இல்லை எனக்கு. என்னன்னா ஜாபி அலன்ஸோ தூக்கிட்டு வந்துட்டீங்க அண்ட் இஸ் மேக்கிங் சம் குவாலிட்டி சைனிங்ஸ் அந்த மாதிரி தான் தெரியுது. நம்ம போன வீடியோல பேசியிருந்தோம், இந்த ஃபியூச்சர் சைனிங்ஸ்லாம் இல்லாம எனக்கு ப்ரெசென்ட்டா ப்ரூவன் பிளேயர்ஸ் எடுத்துட்டு வர மாதிரி தான் தோணுது. ப்ரீ சீசன் மேட்சஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஐ திங்க் ஜாவோ பெட்ரோ செம்மையா ஆடின மாதிரி 2-3 மேட்ச்ல நான் பார்த்தேன். யார் நல்லா ஆடிட்டு எஸ் இருக்காங்க? வாட்ஸ் தி சீசன் பிளான், கோல்? என்ஜோ இருப்பாரா, கிளம்புவாரா? நடுவுல ப்ரீ பயங்கர சீசன் மீம்ஸ் வந்து நின்னுச்சு ப்ரோ. என்ன நீங்க memes? வந்துட்டு பயங்கரமான சைனிங்ஸ்லாம் சொன்னீங்கன்னா டக்குன்னு மறந்துட்டேன். 2 பேரை சைன் பண்ணிக்கிறாங்க அவங்க. டேனி வெல்பேக், இரவே ஜார்டன் இது ஹெண்டர்சன். ப்ரோ ஜார்டன் இல்ல ஹெண்டர்சன்லாம் டேனி வந்துட்டு வெல்பெக் வந்து இஸ் லிங்க்டின் கோயிங் ஹையர் டு மாதிரி பி ப்ரோ. an asset. நீங்க யோசிச்சு பாருங்க, டிலாப் கிட்ட பயங்கரமா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய போகுது பிகாஸ் ஆஃப் த டேனி வெல்பெக். நான் சொல்றேன் டேனி வெல்பெக் அண்ட் ஹெண்டர்சன் 2 பேருமே we are not expecting minutes. அது வந்து பியூரா வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அந்த மெச்சூரிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கொண்டு வந்தது. ஹெண்டர்சன் வந்து இஸ் மச் நீடட். we are talking about பிரீமியர் லீக் கேப்டன், சாம்பியன்ஸ் லீக் இங்கிலாந்து வின்னிங் வேர்ல்டு கப் கேப்டன். கூட்டு போகும்போது மட்டும் இவன் ஏன்டா கூட்டு போனீங்க, தடுக்கி விழுந்து இன்ஜுரி ஆகிறோம். நான் ஹெண்டர்சன் நான் சொல்லவே இல்லை. ஹெண்டர்சன் பத்தி நான் எப்பயுமே தப்பா பேச மாட்டேன். ஏன்னா ஹெண்டர்சன் எனக்கு பிடிக்கும். ஓகே, புடிச்சுதான் ஹெண்டர்சன் ஆகணும். இப்போ will not play. புடிச்சுதான் ஆகணும். இல்லடா, ஹெண்டர்சன் will anyway not play. Okay, உங்களோட ஏன்னா வந்து பிரீமியர் என்சோ லீக் இன்னிங் பெர்னாண்டஸ், கேப்டன் நாங்களும் கைசேடோ கலாய்க்க மாட்டோம், பட் கொஞ்சம் பஸ்லிங் ஆனதா இருந்துச்சு செல்சி சைன் பண்ணது என்ன பொறுத்தவரை. ஏன்னா ப்ரோ ஐ திங்க் அவங்களோட ஜாக்கா இஸ் ரோல்ஸ பத்தி இல்ல எனக்கு ஆமா. தெரிஞ்சு என்னன்னா நீங்க 2 பேர்ல வந்து ஹூஸ் பிளேயிங் பெட்டர்னா கிரானிட் ஜாக்கா இஸ் ஆக்சுவலி பிளேயிங் பெட்டர் என்ன பொறுத்த வரைக்கும். ஜாக்கா வரமாட்டேன்ட்டானே. He is என்ன ஜாக்கா பண்றது, Sunderland captain. ஏதாவது வரமா கன்வின்ஸ் நீ பண்ணிருக்கலாம்டா. ஏன்னா லெவர்குசன் கிட்ட அவங்க அந்த பார்ட்னர்ஷிப்பா இருந்துச்சு. 34 மில்லியன் கேக்குறானுங்கடா. ஜாக்காக்கு 34 மில்லியன் அப்பா கேக்குறாங்கடா. நீங்க தான் ஆல்ரெடி எதையாவது பண்ணி 2 செல்சிக்கு சீசன் தான். ஆர்சனலுக்கு ஏதாவது தட்டி விடுவீங்க, 70 மில்லியன் 80 மில்லியன் அந்த மாதிரி தட்டுனீங்கன்னா முடிஞ்சிருக்கும். ஏடா ஜாபி அலான்சோ கூப்பிட்டு ஜாக்கா வரலன்னா பின்ன யாரா கூப்பிட்டு ஜாக்கா வருவா? கரெக்ட் சோ தான். டெக்னிக்கலி என்ன கேட்டா ஜாக்கா would have been my first preference. அப்படியே தூக்கிட்டு வந்து உள்ள செட் பண்ணி ஒரு லாஸ்ட் ஒரு 20 minutes ஆஃப் த கேம். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா 19 பாயிண்ட்ஸ் போன சீசன், 19 பாயிண்ட்ஸ் செல்சி லாஸ்ட் ஃப்ரம் லூசிங் பொசிஷன், அந்த சாரி பிஎஸ்ஜி வின்னிங் பொசிஷன். சாரிடா, அந்த பிஎஸ்ஜி மேட்சை நான் மறக்கவே மாட்டேன்டா. சாம்பியன்ஸ் லீக் டைல ஆக்சுவலா பிஎஸ்ஜிக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 60 நிமிஷம் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் லெக்ல அவங்க ஹோம்ல வந்து சும்மா சூப்பரா விளையாடுவாங்க. பிஎஸ்ஜி விட்டுரு, எத்தனை மேட்ச்டா வெல்பெக்கே வந்து பிரைட்டன் வந்து எங்களுக்கு வந்து கம்பேக். அவன் ஹாண்டிங் நைட்ஸ் தந்துருக்கிறான்டா. ஒண்ணுமே இல்லடா, கடைசி 10 நிமிஷத்துல வந்து 2 பேரும் அடிச்சுட்டு வின் பண்ணிட்டு ஓடிடுவானுங்க. சோ கண்டிப்பா அந்த 19 பாயிண்ட்ஸ் வந்து அதை ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு மேஜரான ஒரு சிக்னல் என்ன அப்படின்னா, இமேஜின் கைசேடோ போயிட்டு இல்லாட்டினா என்சோ பெர்னாண்டஸ் போயிட்டு ஒரு லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல ஒரு ஹெண்டர்சன் வரான்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கண்டிப்பா தட் செட்ஸ் தி டோன் இன் தி பிட்ச். அது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த டிசிப்ளினரி ப்ராப்ளம் வந்து நீ அட்ரஸ் பண்றதுக்கு யூ நீட் பிக் பர்சனாலிட்டிஸ் இன் தி ட்ரெஸ்ஸிங் ரூம். அது வந்து இட்ஸ் நாட் சம்திங். ஓகே, இப்ப நிக்லஸ் ஜாக்சன் கிட்ட போய் ஜாபி உட்காருங்க வாப்பான்னு 1/2 மணி நேரம் பேசினாலும் அந்த பேலட்டோலி மாதிரி அவன் ஃபர்ஸ்ட் டேக்கில் போய் காலை விடணும்னு அவனுக்கு தோணுச்சுன்னா அவன் மண்டல யோசிக்க மாட்டான். அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் ஹார்ட் ஹெட்டட் தான் பீப்புள். அன்னைக்கு நான் பாக்குறேன்டா, மலேசியால ஏதோ டீம் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, ஜோஹார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டீம் தான் சண்டை போடுறானுங்கடா. சண்டை ஐ எம் லிட்டரலி லைக் ஃபைட்டிங் அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறானுங்க. எனக்கு அதை பார்க்கும் போது தான் எதுவுமே ஒண்ணும் மாறல, இவனுக்கு ஒண்ணும் தெரிஞ்சல மாமா அப்படின்ற மாதிரிதான் சீரியஸா எனக்கு அப்படிதான் தோணுச்சு. சோ அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும் போது ஓகே, வெல்பெக் அண்ட் ஹெண்டர்சன் வந்து ஒரு உண்மையாவே குவாலிட்டியான அடிஷன். வெல்பெக் லாஸ்ட் சீசன் 10 கோல்ஸ் பிரைட்டனுக்கு. ஓகேயா, அதே 10 கோல்ஸ் அவன் செல்சிக்கு எடுத்துட்டு வந்தாலே எங்களுடைய பாதி கவலை கன்சர்ன் முடிஞ்சது. ஏன்னா ஜாவோ பெட்ரோ இஸ் இன் டாப் ஃபார்ம். அவன் வந்து ஆடின 4 மேட்ச்ல 2 மேட்ச் 2 ஹேட்ரிக். சாரி, ஒரு மேட்ச்ல ஹேட்ரிக், இன்னொரு மேட்ச்ல வந்து லாஸ்ட் 10-15 நிமிஷத்துல 2 கோல். அவன் அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணானா நல்லா இருக்கும். அதை தாண்டி இப்ப நிக்லஸ் ஜாக்சன் வேற நான் இங்க ஸ்டே பண்ணி ஐ வாண்ட் டு ப்ளே ஃபார் ஜாபின்னு ஏதோ டாக்ஸ் போயிட்டு இருக்கான். அந்த மாதிரி சோ இட்ஸ் குவாலிட்டியான அட்டாக் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இருக்கிற மேஜர் கன்சர்ன்ஸ் எல்லாம் லாஸ்ட் சீசன்ல இருந்த டிசிப்ளினரி ப்ராப்ளம்ஸ் தான். 11 ரெட் கார்டு, 11 ரெட் கார்டு. அதை அவங்க சால்வ் பண்ணாத வரையும் நீ எந்த ஆளை வேணாலும் கூட்டிட்டு வா, இந்த செல்சி மாறாது. அண்ட் ப்ரீ சீசன்ல அதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்குதான்னு கேட்டா ஒரு மண் அறிகுறியும் இல்லை. நல்லா சண்டை தான் போடுறானுங்க. ஸோ ஜாபி ஏதாவது 4 இருந்து இறக்குனாதான் உண்டு அந்த ப்ராப்ளம்.
பட் ப்ரீ சீசன் பொறுத்த வரையும் ரிசல்ட்ஸ் டென்ட் கோ ஆர் வே இன் அ லாட் ஆஃப் மேட்சஸ். பட் இட் வாஸ் செல்சி அந்த ஃபார்முலா கிளிக் ஆச்சுன்னா கண்டிப்பா இட் வில் பி ரியல் த்ரெட். நான் சீரியஸா சொல்றேன். நான் இந்த மாதிரி ஒரு டைனமிக்கான செல்சியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. முக்கியமா பலஸ்டான்னு ஒருத்தனை சைன் பண்ணோம்ல நாங்க. நான் கூட ஃபர்ஸ்ட் யாரா இவன் தான்டா கேட்டுட்டு இருந்தேன். பயங்கரமா ஆடுறான்ல. பயங்கரமா விளையாடுறான்டா அவன். ஓடிக்கிட்டே இருக்கிறான்டா. அவன் எப்படி தெரியுமா, ரைட் விங் பேக் ஆடுறான், லெஃப்ட் விங் பேக் ஆடுறான், திடீர்னு பார்த்தா லெஃப்ட் விங் ஆடிட்டு இருக்கிறான். அண்ட் இஸ் ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ், 2 கால்லையுமே விளையாடுறான் அவன். இது எல்லாத்தோட எனக்கு நான் ரொம்ப வரி பண்ணது எப்பயுமே இட்டாலியன் லீக்ல இருந்து வந்து நம்ம வர டிஃபெண்டர்ஸ்க்கு இந்த நாங்க இவனை வாங்கினோம்ல, அவன் பேர் என்ன, பேஸ் ஒண்ணு இருக்காது, அது அங்க ஆல்ரெடி இருக்குது. பிசிக்கல், சரியா பிசிக்கலா விளையாடுறான் அந்த பையன். கூலிபாலி மாதிரி ஆயிடும் நினைச்சோம். ஆனா நானும் அதான் நினைச்சேன். ஆமா, பயங்கர ஃபாஸ்டா இருக்கான். சோ இஸ் வெரி வெரி குட் சைனிங். இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என்சோ ஃபெர்னாண்டஸ் போக கூடாது. என்சோ ஃபெர்னாண்டஸ் இருந்தான் அப்படின்னா டெஃபினட்டா டாப் 4 ஈஸியா செல்சி வந்து கேன் புஷ் ஃபார் டாப் 4, ஒரு 4th பிளேஸ் இல்லாட்டினா ஒரு 3rd பிளேஸ் இந்த சீசன். ஏன்னா யூரோப் இல்ல, வெறும் லிமிட்டட் மேட்சஸ், நல்ல ஒரு வெல் ரவுண்டட் டீம். டிஃபென்ஸையுமே ஷோர் அப் பண்ணிட்டாங்க, லக்வா வாங்கிட்டாங்க, கால்வெல் வந்து இஸ் பேக். இன்ஜுரி, ரீஸ் ஜேம்ஸுக்கு இன்ஜுரி ஆகாம இருந்தால் அவன் லாஸ்ட் சீசனே அதை காமிச்சிட்டான். ஹி கேன் அட்லீஸ்ட் பிளே 80% ஆஃப் த மேட்சஸ் ஃபார் செல்சி அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில தான் மே மாசத்துல தான் அவனுக்கு இன்ஜுரி ஆச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐ எம் நாட் ஓவர்லி ஆப்டிமிஸ்டிக். ஐ வில் டேக் எனிவேர் இன் த டாப் 5 அண்ட் ஐ திங்க் அச்சீவபிள் தான் செல்சிக்கு இந்த சீசன். ஆனா 2 பேரும் வாயே விடக்கூடாதுன்னு இருக்கீங்க. ஆர்சனல் ஒருத்தன் என்னடானா ஐயோன்றா, நீ பாரு யூரோப் இல்ல. அண்ட் ஐ ரியலி ஃபீல் செல்சி சைனிங்ஸ் ஹேவ் பீன் மோர் மெச்சூர். லாஸ்ட் 3-4 சீசனை விட செல்சி சைனிங்ஸ் வந்து ரொம்ப மெச்சூரா இருந்திருக்கு. இப்ப இந்த லக்ராக்ஸ் பார்த்தனா அவன் வந்து ரைட் பேக் ஆடுவான், லெஃப்ட் பேக்குக்கு அந்த புது பையன் கவர் பண்ணிப்பான். உனக்கு வந்து ஹேட்டோ இருக்கான், கால்வில் வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு யுவர் டீம் இஸ் சார்ட்டட் ஒன்லி ஃபார் டொமஸ்டிக் tournaments. எனக்கு வந்து you won't concentrate much on that. எனக்கு for me from what I see, and pre-seasonல பயங்கர fluidic ஆடுறாங்கடா. it was never the case with Chelsea. நீ Chelsea pre-season games எடுத்து பார்த்தனா ரொம்ப fluidா, ரொம்ப it's not like நம்ம செல்சின்னு ஒரு மென்டல் இமேஜ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆடல. ரொம்ப fluidா டைனமிக்கா ஆடுறாங்க. அவன் சொன்ன மாதிரி எனக்கு they are dark horses for titleன்னு தோணுது. இதுக்குதான் ப்ரோ நீங்க வேணும். இதுக்குதான் வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த வார்த்தை கேட்கறதுக்கு தான் அந்த எஸ்டே சூர்யா மாதிரி வெயிட் பண்ணியிருந்தேன் நான். என்னடா தாஸ் நம்பர், என்னடா சும்மா டாப் 4 கெத்து சிறுவன் பாறா டைட்டில் ஒரு எட்டு சொல்லிட்டான். அவன் வந்துட்டு அப்படி ரொம்ப மாடஸ்டா பேசுவான் எப்பவுமே. அப்படியே சேஃப் பிளே சேஃபா. இல்ல நான் வந்து எங்களுக்கு தெரப்பிக்கு 2 பேர் வந்திருக்காங்க. அவனுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்துட்டு எங்களை காம் டவுன் பண்ணுவானுங்க. அவனுங்க வந்துட்டு டைட்டில் அடிக்கல வச்சுக்கோங்களேன். கரெக்டா சொன்னீங்க. இல்ல அட்லீஸ்ட் மனசாட்சி இல்லடா, என் மைண்ட்ல எனக்கு ஹானஸ்டா அப்படிதான் ஃபீல் ஆகுது. நீங்க வந்து சும்மாவே எனக்கு அப்படியேதான் நானும் ஐ கேன் செகண்ட். சரி, நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த கான்டே ஃபர்ஸ்ட் சீசன் பாத்தியா, நிறைய அன்னௌன்ஸ் மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பாத்தேன் டிகோ காஸ்டா வந்துட்டு ஒரு அடிச்சாம்பார் 30 கோல் 25 கோல் அந்த மாதிரி பியூர்லி பிகாஸ் எதனால சொல்றேன்னா, ஐ திங்க் யுவர் டிஃபென்ஸ் இஸ் லிட்டில் பியூர்லி பிகாஸ் உங்களோட டிஃபென்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லைட்டா நல்லாவே செட்டில் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பலஸ்டாவோட ஹைலைட்ஸ் நானும் பார்த்துட்டு இருந்தேன்டா. அவன் இருக்கா, ரீஸ் ஜேம்ஸ் இருக்கான். நீங்க பேக் 3 ஆனாலும் சரி, பேக் 4 ஆனாலும் சரி, ஐ திங்க் ஜஸ்ட் பிகாஸ் உங்க டிஃபென்ஸ் இஸ் செட்டில்டு, முன்னாடி வந்து என்சோ கைசைட மாதிரி 2 பிளேயர்ஸ் இருக்காங்கன்ற பட்சத்துல ஐ பிலீவ் லைக் யூ ஹேவ் அன் அவுட் சைட் சான்ஸ்ன்ற மாதிரி. அண்ட் காம்படிஷன்ஸும் இது மட்டும் தான், உங்களுக்கு டொமஸ்டிக் காம்படிஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு. சோ நீங்க ஏதோ ஒரு டிராஃபிக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா ஐ திங்க் யூ வில் கோ நினைக்கிறேன். பெப் வேற வாங்கிருக்காங்க ப்ரோ. பெப் வந்து சைன் பண்ணிருக்காங்க. பெப் சாவியரா இல்ல இதுல இன்னும் ஒரு விஷயம் வந்து யாருமே அக்கவுண்ட் பண்ணாதது. இங்க பாரு, போன சீசன் வந்து உங்களுக்கு ஜாவோ பெட்ரோ இல்லாத போது டிலாப் வந்து தடவு தொசிக்கிட்டு இருந்தான் அவன். இப்ப நீங்க வெல்பெக்கும் சைன் பண்ணிருக்கீங்க. கோல்ஸ் ஆடட், டெஃபினட்டா கோல்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுவான். ஜாக்சனும் இருக்கான். நிக்கோலாஸ் ஜாக்சன் சீரியஸா சொல்றேன். 10 கோல் அடிப்பான்டா ஜாக்சன், கண்டிப்பா அடிச்சிடுவான்டா. இல்ல ஒரு இன்ஸ்டன்ஸ் நீ முடியல சொல்றேன். அப்புறம் நீங்க வந்து யாருமே மார்கன் ராஜர்ஸ் அக்கவுண்டே பண்ண மாட்டீங்க. போன சீசன் அப்புறம் 10 கோல் அடிச்சான். இட் ஜஸ்ட் காட் கோல்ட் இன் 2 கோல்ட். அதுதான் 2 கோல்ட்.
குளிர் 2 ஜுரம் ஒரே அங்க. ஸ்வெட்டர் இல்ல போட்டு தான் என் செல்சி மேட்ச் பார்க்கணும். இந்த வந்து ஆமா. சீசன் கோல் பாமர் இவன் வந்து வந்து சாரி நீ முடிச்சிட. கோல் பாமர் வந்து லாஸ்ட் சீசன் இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் ஆனா அவன் ரெக்கவர் ஆகி வந்தோம். அவனுக்கு முன்னாடி ரன்னர்ஸே ஒண்ணுமே இல்ல, கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு அவனுக்கு ஆள் இல்ல. இந்த வாட்டி அவனுக்கு அதுவும் இருக்கு. கண்டிப்பா இல்ல ப்ரோ பெட்டர் 2 சீசன் தென் லாஸ்ட். 2 சில்லு வச்சுக்கிறாங்கன்னா 2 சூடும் வச்சுக்கிறாங்க ம். அங்க. இல்ல இது டேய் ஜாலியா இது இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி கிறிஸ்பால் நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், நீ வந்து இப்ப வந்து ரொம்ப மாடஸ்டா ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு ஆமா இயர் ஆமா. எண்ட்ல வந்து நான் நினைச்சு கூட பாக்கல ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஆமா டைட்டில் ஆமா. அடிப்போம்னு வீடியோ போடலாம் நீ நாங்க நினைச்சுட்டு இருக்க. ஆமா நினைக்கல ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஏய் சந்தோஷமான அட தருணம் ஃப்ரெண்ட்ஸ் பாவிங்களா அப்படின்ட்டுவான். டேய். ஆர்சனல் செஷன் அவனை மட்டும் தானே பேச விட்டீங்க. அமைதியா கேளுங்கடா. நான் சொல்லு. சும்மா ஆளுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்காதீங்க. சி நீ வந்து எடுத்த உடனே வந்து அடிச்சா 6க்குலாம் வாய்ப்பே இல்ல. இட்ஸ் நாட் பிராக்டிகல். நீ கான்டே சீசன் சொன்ன கான்டே சீசனோட பேக் 3 பாரு. நீ என்னென்ன நீ எப்படி இருப்பார். அஸ்பிலகட்டா வந்து ஒரு செட்டில்டு ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் லெஜெண்ட் இவனோவிச்லாம் ஸ்டேட்டஸ். இருந்தா கேஹில் இருந்தா இவானோவிச் சரி. டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க நீங்க. அந்த மாதிரிலாம் இல்ல. டிஃபென்ஸ் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் சீசன் ஃபார் a நியூ டிஃபென்ஸ். ஓகே நீங்க எல்லாரும் சொல்றாங்க ஓகே ஜாபி வந்துட்டாரு செட் ஆயிடும்னு. யாருமே வந்து ஜாபியே வந்து ஒரு ரியல் மேட்ரிட் கரியர் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல ஜாபிக்கே வந்து இட்ஸ் நாட் a சக்சஸ்ஃபுல் சீசன். கரெக்டா? அவன் வந்து பேயர்ன் லெவர்குசன்ல பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு ரியல் மேட்ரிட் ஸ்டிண்ட் வாஸ் ஷார்ட் அண்ட் வாஸ் நாட் சக்சஸ்ஃபுல். அண்ட் நவ் ஹி இஸ் ஆல்சோ கமிங் டு செல்சி. ஹி ஹஸ் காட் a lot to prove. அது ஒரு பிரஷர். ரெண்டாவது நீங்க பேக்லைன் பத்தி பேசுறீங்க. கரெக்ட். இந்த பேக்லைன்ல இருக்கிற அதே ஃபஃபானா தான் played a stinker last season. கரெக்டா? கால்வெல் இப்பதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபுல் சீசனே விளையாட போறான் பிரீமியர் லீக்ல. ஓகேயா? ஆஃப்டர் an ACL injury ஆல்மோஸ்ட் ஒரு 9 months அவுட். லெக்வா அப்படியே வந்த உடனே எல்லாம் செட் ஆயிடும் அப்படின்னா என்னது இது க்ளூவா எடுத்து ஒட்டுறதுக்கு. திங்ஸ் வில் டேக் டைம் அண்ட் வி ஆல்சோ நோ ஜாபியோட டீம்ஸ் ஆர் மென்ட் டு லீக் கோல்ஸ். செல்சி ப்ரீ சீசன்ல கோல்ஸ் கன்சிடர் பண்ண விதத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூபிட் கோல்ஸ் கன்சிடர் பண்றது. அந்த ப்ராப்ளம் ஒன்னும் சால்வ் ஆகல. கார்னர்ஸ்ல இருந்து கன்சிடர் பண்றது, மிஸ்டேக்ஸ்ல இருந்து கன்சிடர் பண்றது, கன்சீட் பண்றது, இது எல்லாம் எந்த பிரச்சனையுமே ப்ரீ சீசன்ல மாறல. இது எப்படி ஓவர் நைட்ல மாறிட்டீவன். ஒருத்தர் என்னன்னா டார்க் ஆஸ்ன்றான், இன்னொருத்தர் என்ன அவுட் சைட் சான்ஸ்ன்றான். எப்படி என்ன லாஜிக்கலி ஃபோர்த் குதிரை தான் ப்ரோ அவங்க. கருப்பு குதிரை தான். கருப்பு குதிரை. டெஃபினட்டா ஐ அம் ஆல்சோ. இப்ப டிஃபென்ஸ் பத்தி பேசினா யோசிச்சேன். சாnchez தானா இந்த சீசன் அப்ப உங்களுக்கு ஸ்டார்டிங் கோல் கீப்பர்? ஆர் யூ ஓகே வித் அதுக்கு மேல பெரிய பிரச்சனை. ஆர் யூ ஓகே வித் மைக் பெண்டர்சன் ஒருத்தன் இருக்கிறான். அகைன் ஸ்டில் அன்ப்ரூவன். பட் தெரியல எல்லாரும் அவன் வந்து ஸ்ட்ராஸ்பர்க்ல இருக்கும்போது ரொம்ப சூப்பரா பண்ணான்னு சொன்னாங்க. ஒரு முக்கியமான நாங்க நிறைய கதையை கேட்டு இஸ் பேக் ஃப்ரம் பேன். முட்டிக்கார் அவர் அசிஸ்ட் வரது ஒன்னு கொடுத்தான்னு நினைக்கிறேன். இல்ல லோன் லோடடா வச்சிருக்காங்க ஃப்ரண்ட்ல. லோனா அவன் கிளம்புறான்டா. லோன் போறான். he is going out. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு. ஒரே செகண்ட் வெயிட் பண்ணு. ரேஜ் பேட் பண்றேன்டா. தெரியும்டா எனக்கு தெரியுது. ஓகே சொல்லு. ஜாப் பெட்ரோக்கு இன்ஜுரி ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஓகே ஒரு எதுவும் ஆயிடக்கூடாது. ஜாக்சன் சொல்றீங்களே அன்னைக்கு ஒரு மூவ் பண்ணான்டா. நான்லாம் உட்காந்து சில்லறை செதுக்கி விட்டேன். ஆனா அதுக்கு அடுத்து அவன் ஒரு ஷாட் ஒன்னு அடிச்சான் பாரு. அப்படியே வச்சு மண்டையில இந்த ஓங்கி அடிச்சா ஒண்டர் டைம் வேட்டான்ற மாதிரி எனக்கு அப்படி ஒரு இரிட்டேஷன். அந்த ஒரு விஷயம் மட்டும் அவன் மாத்திக்கவே இல்லை. ஹாரி கேன் கிட்ட இருந்து பாடியில இருந்து எப்படி திரும்புறது, பால் கண்ட்ரோல் பண்றது, ட்ரிபிள் பண்றது, அதெல்லாம் நல்லா பாசிங் எல்லாம் கத்துக்கிட்டான். எது முக்கியமோ அந்த பினிஷிங்ன்ற ஒண்ணு மட்டும் இன்னும் கத்துக்கவே மாட்டேங்கிறான்டா அவன். ஜெயம் ரவி மாதிரி தூங்கிட்டேன் சார். இப்போ அப்ப டெலாப் கண்டிப்பா கிளம்புறான். லோனா விக்க போறீங்களா? ஆமா கோமோ இல்ல லிங்க் கோமோக்கு விக்க பார்த்தானுங்க. 50 மில்லியன் அப்படியே லைட்டா போட்டானுங்க டாக் அவன் மேல. ஃபேப்ரிகாஸ் உஷார் ஆயிட்டான். கோமோ ஆர் இன்ட்ரஸ்டட் டு பை. தலைவர் வந்து ஐ வாண்ட் டு ஸ்டே இன் பிரீமியர் லீக்னு ஒத்த கால்ல பிடிச்சு நின்னுறாரு. எங்களுக்கும் வேணும். பட் ஆனா ஜோக்ஸ் அபார்ட், அவன் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஹார்ட் ஹெட்டட் கை அவன். அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணிட்டானா he was performing really well for அந்த Ipswich. அவன் rhythm and confidence நல்ல நான் பார்த்த வரைக்கும் ஒரு 10 மேட்ச் அவன் ஒழுங்கா ஆடிட்டான்னு வச்சுக்கோ, அங்க இருந்து he can kick off. அவன் என்னன்னா ஒரு மாதிரி செட்டில் ஆகலடா அவன். எனக்கு தெரிஞ்சவன் செல்சில he cannot be ஒரு எப்படி சொல்றது, இப்போ உங்க நீங்க லிவர்பூலோ ஆர்சனலோ இல்ல அந்த மாதிரி டீம்ஸ்ல வந்து he cannot perform. கண்டிப்பா
ஆல்ரெடி ஏன்னா அவ்வளவு சான்ஸ் மிஸ் பண்றான்டா அவன். நிறைய சான்ஸ் மிஸ் பண்றான். இஸ்புவிச்ல அவனுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கிறதுல கன்வர்ஷன் ஒரு 10 கோல் நம்ம ஒரு பெரிய விஷயமா பாக்குறோம். பட் செல்சில உனக்கு ஸ்ட்ரைக்கர்னா ஒரு 3 சான்ஸ் தான் கிடைக்கும். அதுல நீ எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கிறியோ அதுதான் வந்து உன்னுடைய எல்லா டாப் 7-8 டீம்ஸே அப்படிதானே ட்ரெடிஷ்னலி. ஸோ டெக்னிக்கலி இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். இமானுவேல் எமேகா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராஸ்பர்க்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் சைன் பண்ணிருக்கோம். அவன் வந்து நல்லா டால், பிசிக்கல், ஃபாஸ்டா இருக்கிறான். பட் அவன் ஒரு இன்ஜுரி ப்ரோன் ஸ்ட்ரைக்கர் லைக் ஈசாக். இன்னொருத்தனையும் சைன் பண்ணிருக்கீங்களா அந்த டீம்ல கொண்டாவா? இருந்து? பார்க்கோவா தலையில பார்க்கோ. ஒண்ணு வாங்கினானே. வேலண்டினோ தலையில பார்க்கோ. ஒண்ணு வேலண்டினோ வாங்கினானே. பார்க்கோ. டிஎம் தானே அந்த பையன். அவங்கெல்லாம் நல்ல அவன் டிஎம்ஓ விளையாடுவான், ரைட் பேக், ஃபுல் பேக்ஸும் விளையாடுவான். ஸோ அதனால சி குட் அடிஷன் தான். இப்ப நான் ஸ்டார்டிங் 11 பாக்குறேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்டார்டிங் 11 சூப்பரா தான் இருக்குது. பட் ஸ்டார்டிங் யார் அந்த 11 வந்து consistent-ஆ 11 இருக்குமா 10 இருக்குமான்றதான் எனக்கு பிரச்சனை. அதே பெரிய பிரச்சனை. மேல ஃபர்ஸ்ட் ஐ வில் டெஃபினெட்லி ஜாப் பெட்ரோ. 2 நம்பர் 10 வச்சு விளையாண்டா மார்கன் ராஜர்ஸ், கோல் பாமர், நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்டு. மிட்ஃபீல்ட்ல வந்து என்சோ கைசைடு ஆடுவாங்க. லாவியா மட்டும் தயவு செஞ்சு, ஆனா நான் வந்து ஹைப் பண்ணல லாவியாவை. இஃப் ஹி பிளேட் த்ரூ அவுட் அ சீசன் அப்படின்னா he is உண்மையாவே அங்கேயே ஒரு நிறுத்து tremendous தம்பி, ஆன அது ஒரு நடக்காது. அங்கேயே நீ நிறுத்தி. அதுதான் இட்ஸ் a big if. It's a big if. அந்த பிக்கெஸ்ட் பையன் பாவம் உண்மையாவே ஆக்சுவலா பாவம். ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி வந்து எவ்வளவு ஒரு ஹர்டுலா இருக்கு அப்படின்ட்டு அவன் ஃபர்ஸ்ட் 9 நம்ப மாட்டேன். ரெஜி வாட்சன், ஓகே, அவன் வந்து ஒரு அகாடமி பிளேயர். அவனுக்கு 13 வயசு இருக்கும் போது ரோமியோ லாவியாவை சைன் பண்ணாங்க. ரெஜி வாட்சன் 2 வருஷத்துல ப்ரோமோட் ஆகி இப்ப ப்ரீ சீசன்ல 90 மினிட்ஸ் விளையாண்டான். இன்னும் அதுக்கு அடுத்த மேட்ச் தான் ரோமியோ லாவியா ஃபர்ஸ்ட் 90 மினிட்ஸே கம்ப்ளீட் பண்றான்டா. சோ பாவம், நம்ம ஒரு ஜோக்கா இருக்கலாம், பட் உண்மையாவே அந்த பையன் பயங்கர ஸ்கில்டு பிளேயர். சம பிளேயர். அன்பார்ச்சுனேட்லி சம பிளேயர். உங்களுக்கு injury. ஆக்சுவலி லாவியா கைசேடோ அந்த பிவட் உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பின்னாடி இருக்க டிஃபென்ஸ்க்கு வந்து ஒரு இம்பெனட்ரபிள் ஒரு பிவட் தான் ஆக்சுவலா அது. பட் ஆனா ஐ டோன்ட் திங்க் லாவியா ஆள விளையாட முடியும்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா, டு பி ஆனஸ்ட். அண்ட் சரி, இன்னும் இந்த டீம்ல நிறைய கேப்ஸ் இருக்குது. பிளேயர்ஸ் எல்லாம் ஓகே. இப்ப நம்ம என்னன்னா கோல் பாம்பர், ஓகே பாமர் இந்த சீசன் இன்ஜுரி இல்ல, பயங்கரமா விளையாட போறாருன்னு நினைக்கிறோம். ப்ரீ சீசன்ல தடவுறான் அவன். மார்கன் ராஜர்ஸ் வந்தவொடனே செட் ஆயிடுவான்னு நம்ம அசம்ஷன்ல தான் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இவங்க 2 பேரும் செட் ஆகலன்னா என்ன பண்றதுன்னு தான் பெரிய கொஸ்டின். ஸோ லாட் ஆஃப் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் ஃபார் அஸ் டு ஐடியல் டார்கெட். சீரியஸா டாப் 4 முடிக்கலன்னா அசிங்கம். ஏன்னா உனக்கு யூரோப் இல்ல, எதுவுமே இல்ல, நல்ல ஸ்ட்ராங் நல்ல டீம் தான். டாப் 4 கண்டிப்பா முடிக்கணும். ஆனா அவன் சொன்னான் பாருங்க ஒருத்தன், அந்த ராகுல் ஓரமா உட்காந்து டைட்டில் கண்டென்ட் டார்க் ஆசட் ஏதாவது கண்டென்டிவ் மண்டையே ஒரு போல. என்னோட துப்பறிவாளன் மூமெண்ட் ஃபார் நெக்ஸ்ட் சீசன் இதான்டா. நீ வேணா பாரு. துப்பறிவாள மூமெண்டா ஊரே துப்புற மூமெண்டா சீசன் தெரிஞ்சா. ஏதோ ஆர்சனல் எப்படி டைட்டில் அடிச்சிட்டானுங்க. அவன் வந்து அதை ஒரு 10-20 வருஷத்துக்கு வச்சு பேசலாம். அண்ணன் தான்டா ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் அட்டாக்கே தெரியாது அப்படின்ட்டு. அடுத்து லிவர்பூல் போயிடலாம். செல்சியே முடிச்சாச்சு ப்ரோ. அடுத்து வாங்க உங்களுக்கு தான். சரி, அத பேசிட்டோம். அத அவுட் சைட் சான்ஸ்ன்ற மாதிரி நம்ம சொல்றோம். இல்ல டாப் 4 தான் முடிப்போம். டார்க் ஹார்சஸ் அவுட் சைட் சான்ஸ் இல்லடா. இந்த மாதிரி நானே கனவு கோட்டையெல்லாம் இறக்கி வச்சிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களே இந்த ஏத்தி விட்டு ஒண்ணும் பண்ண தேவையில்ல. டிசம்பர் வரும். ப்ரெடிக்ஷன்டா. You can be honest with us. ஆனா நான் ஒன்னு சொல்றேன்டா, நீங்க மட்டும் இந்த சீசன் வின் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், யாரு வரேன்டா அப்போ. நீங்க தான்டா. You have the easiest chance to win. our stats சொல்லிட்டா பிரீமியர் லீகோட ஹிஸ்டரியிலேயே என்ன வேணா கேளு பிரீமியர் லீகோட ஹிஸ்டரியிலேயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் நியூ மேனேஜர்ஸ் இன் a single season இந்த சீசன். அதுவும் ஒரு டாப் கிளப்ஸ்ல பிக் 6 எடுத்து பார்த்தோம்னா 8 மேனேஜர்ஸா ப்ரோமோட்டட் டீம்ஸ் எல்லாம் சேர்க்காம 8 மேனேஜர்ஸ். நீ ப்ரோமோட்டட் டீம்ஸ் எல்லாம் சேர்த்தனா 50% ஆஃப் த பிரீமியர் லீக் வந்து இதர் இஸ் a நியூ டீம் ஆர் a நியூ மேனேஜர் டீம். சிட்டிக்கு புது மேனேஜர், எங்களுக்கு புது மேனேஜர், லிவர்பூலுக்கு புது மேனேஜர், டாட்னம்க்கு புது மேனேஜர், வில்லா டீம்ஸ் எடுத்து வச்சுக்கோ. பர்ன்மத்துக்கு புது மேனேஜர், கிறிஸ்டல் பேலஸ்க்கு புது மேனேஜர், நியூ காசலுக்கு புது மேனேஜர், ஃபாரஸ்ட் லாஸ்ட் சீசனே வந்துட்டான். அவ்வளவுதான் சொல்றேன் மட்டும். இல்ல எனக்கு புரியல. அதாவது கண்ணாடி திருப்புனா எப்படி ஜீவா வண்டி ஸ்டார்ட் ஆகும்?
அதாவது அவனுக்கு புது மேனேஜர் வந்துட்டானா அதான் நாங்க டைட்டில் ஜெயிக்கணுமா? என்னடா இது? அப்படிதான் ஆர்னே ஸ்லாட் எல்லாம் டிஸ்கிரெடிட் பண்ணீங்க. எங்க ஆளுங்க பாத்தியா சைலண்டா போய் கோல் டைட்டில் அடிச்சுட்டு ஆ, வந்தான். வந்து அடிச்சவனே என்ன திடீர்னு அடிச்சாரு, புது அடுத்த சீசன் அமிச்சிட்டாங்க. வேற அடிச்சு விஷயம். அவனையும் அடிச்சு அமிச்சிட்டாங்க அடுத்த சீசனு. சரி அம்பால் வந்து லிவர்பூலுக்கு லீடு கொடுத்துட்டான். ஸ்டார்ட் வந்து கிளம்புவாரான்ற மாதிரி இப்ப கிளம்பிட்டாரு. இறையோல அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கே நாங்க இன்னும் ஒரு வீடியோ கூட போடல. சோ இந்த வீடியோ லிவர்பூல் எடுத்துட்டு போலாம். ராகுல் வந்து இந்த சீசனை சப்போர்ட் வந்துட்டு பண்ணுவோம். அதான் ராகுல் வந்து இந்த சீசன் வந்துட்டு அது அவ்வளவுதான் நான் கை கழுவிட்டேன்ற மாதிரி வந்துட்டு இப்பவே பேக் அடிச்சுட்டான். இந்த சீசன் நான் பாப்பனான்னு கூட தெரியலன்ற ஒரு மோட்ல தான் இருக்கான். இந்த ப்ரோ டீம் நிலைமை அதாவது அப்படிதான் இருக்கு. ஓகே இப்ப நம்ம வந்து இதுல இருந்து ஒரே ஆரம்பிப்போம். நிமிஷம்டா, ம், சாரிடா. ஒரே நிமிஷம்டா. இவன் செல்சிய டார்க் ஹார்ஸ்ன்னு சொன்னான்னு வச்சுக்கோயேன், உண்மையான டார்க் ஹார்ஸ் லிவர்பூல் தான்டா. அவங்க எங்களோட யூனிகார்ன். மோர் செட்டில்டு அவங்க டீம். யூனிகார்ன். நான் அவங்கலாம் யூனிகார்ன். நான் சொல்லிட்டா மேல சொல்லிட்டா கோவம் வச்சுட்டு நான் ஒத்துக்கிறேன் குத்துவோம். we are dark horses for relegation. இந்த கதெல்லாம் வேணாம். செல்சி ஒரு எல்லாருமே அதாவது புதுசா இருக்கிற சாம்பியன்ஸ் செல்சி லீக் டார்க் ஹார்ஸ். சாம்பியன்ஸ் லீக் சமுத்திரக்கனி. ஜெயிச்சீங்களான்னு கேட்டோம்னா சாம்பியன்ஷிப் வேணா ஜெயிப்போன்ற ஒரு மோட்ல தான் நாங்க இருக்கோம். அதாவது இப்ப என்ன டெம்ப்ளேட் தெரியுமா? நம்ம டான் படத்த சமுத்திரக்கனி கட்சியில ஸ்டேஜ்ல வந்து கை தட்டுவாரு. அந்த டெம்ப்ளேட்ட போட்டுக்கோங்க நீங்க. எனக்கு என்னன்னா ஸ்குவாட் வந்துட்டு இறையோலா ஜெயிப்பாரா தோப்பாரான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா இறையோலா வில் வின்ன்ற மாதிரி தோணுது. ஆனா இந்த லிவர்பூல் ஸ்குவாடுக்கு வந்து இந்த சீசன் ஃபுல்லா சஸ்டெயின் ஆகுமா டு இம்ப்ளிமெண்ட் இறையோலாஸ் ஐடியாலஜின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா சாலா கிளம்பிட்டான். இன்னும் நாங்க சாலாவை ரீப்ளேஸ் பண்ணல. ரைட் விங்ல யாரும் ஸ்டார்ட் பண்ண போறான்னு எங்களுக்கே தெரியாது. ஓகேவா? லெஃப்ட் விங்ல இப்ப கேக்போ வந்துட்டு இந்த டிசர்பி வந்து கண்டிப்பா வாங்கிடுவான்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. அது ஒரு ஃபைனல் டே இல்லைனா முன்னாடி நாள் கண்டிப்பா த்ரூ ஆயிடும்னு தோணுது. நாங்க பார்க்ல வாங்கிட்டோம்னா ஓகேவா? சோ அங்க ஒரு பாடி காலி. எக்கிட்டிக்கே வந்துட்டு இது ஒரு அதாவது ஃபிட்டா கோல் அடிச்சு போன சீசன் ஏதோ கொஞ்சம் அடிச்ச கோல் ஸ்கோரரும் காலி. இருடா. ட்ரெடிஷனலா வருஷமா உங்களை காப்பாத்தி இருந்த சாலாவும் காலி. இதுல இவர் வந்து எப்படியாவது வாங்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறார். டேய் என்னடா டீம் பில்டிங் இது? அதுதானே நானும் கேட்டுட்டு இருக்கேன் எஃப்எச்சி கிட்ட. நேத்து வேற ஏதோ கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வேற வித்து கொஞ்சம் வந்து இவங்களுக்கு வேற கன்சோர்டியம் வேற வித்துருக்கானுங்க. வித்து அந்த ட்வீட்டுக்கு கீழ் ட்வீட்டை பாத்துக்கிட்டு இருக்கேன். எமில் ராம் லமின் யமால் கெட் ரெடி டு லேர்ன் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு அவன் ஏன்டா பார்சலோனா விட்டு லிவர்பூல் வர போறான்? யாரா இதுன்ற மாதிரிதான் இருந்துச்சு. சோ டு பி ஆனஸ்ட் என்ன தெரியுமா, இப்ப எங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குடா ஸ்குவாட்ல. இந்த ஹோம் க்ரோன் அண்ட் நான் ஹோம் க்ரோன் இது ஸ்பாட்ஸ் இருக்குல்ல, அதுவே எங்களுக்கு ஆக்சுவலா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ஐ திங்க் 19 to 20 பிளேயர்ஸ் இப்ப ஆட் ஆயிடுச்சு அரஹோ லோன்னால. அரஹோ லோனை பத்தி பேசுறேன். அது 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 வந்து வேற லெவல் அது. ஓகேவா? சோ அதுவே எங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பிளஸ் இப்ப கர்டிஸ் ஜோன்ஸ் கிளம்ப போறேன்னு சொல்றான். ஹார்வி எலிட் நாங்க இருக்கிறோன்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் இன்னும் கொஞ்சம் பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கிலீஷ் பிளேயர்ஸ் நிறைய பேர் கிளம்புற மாதிரி எங்க டீம் வந்து இருக்கு. இதனால நாங்க சியாசா சிமிகாஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கானுங்க. அவங்க என்ன பண்ண போறோம்னு தெரியல. சோ எங்களுக்கு வந்து ஸ்லாட் ப்ராப்ளமே இருக்கு. பன் இன்டெண்டட் ஸ்லாட் ப்ராப்ளம் தான் எங்களுக்கு இப்ப இருக்கு. ஓகேவா? சோ யார விற்க போறோம், எப்படி இந்த ஸ்லாட்ஸ் எப்படி வந்துட்டு மேனேஜ் பண்ண போறோம், உங்குமா என்னவா ரெஜிஸ்டர் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பிரச்சனை எங்களுக்கு ஆக்சுவலா இருக்குடா. இல்ல எனக்கு இது எல்லாத்துக்கும் பதில் 15 நாள் மட்டுமே. 15 நாளில் பிரீமியர் லீக் ஜெயிப்பது எப்படின்னு ஏதாவது புக்கு போட்டா அதனால படிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுல இருக்குல்ல இது பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, டிஎம் இன்னும் வாங்கலடா. ஏன்டா ஃபபினோ போனதுல இருந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர் டிஎம் எங்களுக்கு இன்னும் வாங்க போறது இல்ல. அதான் நம்ம வீடியோ அப்ப பேசிட்டு இருந்தேன். மெக்காலிஸ்டர் மண்டையில மொட்டை அடித்து விட்டு இதோ புது பிளேயர் டிஎம் ஆக வருகிறான்ற மாதிரி தான் கூட்டு வருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரீ சீசன்ல என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, அந்த கிராவன்பர்க் சொபோஸ்லா பிவோட் இருக்குல்ல, ஒர்க் ஆகல. அப்படியே வந்துட்டு அப்படியே ஜாலியா கவுண்டர் அட்டாக்ல எங்களை வந்துட்டு போன சீசன் ஃபுல்லா என்ன பண்ணாங்களோ அது இன்னும் ப்ரீ சீசன்ல கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. ஓகேவா? டிஃபென்ஸ் எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கேன், அதே கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மீம் மாதிரி தான். ஜான்ஸ்னோ மாதிரி வேண்டைக்கு மட்டும் தான் இப்படி தனியா நின்று இருக்க போறான். அவனே வந்து போன வாட்டி வந்துட்டு அவ்வளவு மினிட்ஸ் ஆடிட்டு கால் செத்து போய் வந்துகிட்டு இருக்கான். சோ எனக்கு வந்து புரியல. அப்படி நின்னுட்டு இருக்கும் போது முதுகுல குத்துறதுக்கு தான் நீங்க அராவ வாங்கி வச்சிருக்கீங்க. சாரிமா, நீதான் ஆப்போனன்ட் நினைச்சேன்னு சொல்லிட்டு முதுகுல குத்துற மாதிரி ஒரு சைனிங். இந்த ஜப்பான் பிளாக் இருக்கும் தெரியுமா, யாருடா அது? அராவோடா பார்சிலோனாவோட டிஃபெண்டர். லோன் என்னன்னா ஜப்பான் ரீடிசைன் பிளாக் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான் கொனாட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அராவை எடுத்துட்டு வந்திருக்காங்க. எனக்கு வந்து எனக்கு என்ன, ஏன்னா நான் பர்சனலா நான் என்ன தெரியுமா எதிர்பார்த்தேன், எங்களுக்கு இருக்க அந்த ரைட் பேக் அந்த சென்டர் பேக் ப்ராப்ளம் எக்ஸ்ட்ரா ஒரு பாடி தேவைப்படுது இல்ல, ஒரு ப்ரூவன் பிளேயர் தேவை.
சோ இங்கிலீஷ் பிளேயரா யாராவது ஒருத்தர் வாங்கி போட்டீங்கன்னா எங்களுக்கு அந்த ஹோம் கிரவுண்ட் ப்ராப்ளம் வந்து லைட்டா சால்வ் ஆயிருக்கும். நாங்க வந்து கம்ஃபர்டபுளா 2-3 பிளேயர்ஸ் வெளில தட்டி விட்டுருக்கலாம். எங்களுக்கு வந்து அந்த நான் ஹோம் கிரவுண்ட் ஸ்பாட் வந்து பாதிச்சிருக்காது. இப்ப என்ன நாங்க இன்னும் வந்து கண்டிப்பா வந்து நாங்க எடுத்துட்டு வர போற லெஃப்ட் விங்கரோ ரைட் விங்கரோ கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு பி ஃபாரின் பிளேயர் தான். ஓகேவா? இப்ப நீ வந்து 21 மேல எடுத்துட்டு 21 ஏஜுக்கு மேல எடுத்துட்டு வந்துட்டனா அவனை வந்து சீனியரா ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு ஒரு நான் ஹோம் கிரவுண்ட் ஸ்பாட் எங்களுக்கு போகுது. அதுக்காக தான் இம்பாயே வந்து ஏன் லிங்க் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு தான். அவன் ரைட் விங் ஆடுவான். பிளஸ் அவனை வந்து நாங்க வந்து அண்டர் 21 பிளேயரா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு 2 வருஷம் ஆடி ஹோம் கிரவுண்டா மாத்திக்க முடியும். சோ ஸ்குவாட் பில்டிங்லயே இவ்ளோ ப்ராப்ளம் இருக்கு. இதுல இறையலா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான்டா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. எங்க பிளேயரால My players can't play 30 minutes, more than 30 minutes. பிளேயர்ஸால 30 நிமிஷம் ஆட முடியல, 30 நிமிஷம் மேல ஓட முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னான். விச் அகைன் ப்ரூவ்ஸ் நாங்க லாஸ்ட் சீசன் நானும் ராகுலும் ஒரே மட்டும் தான் திருப்பி சொல்லிட்டு இருந்தோம். ட்ரைனிங்ல என்னடா பண்றீங்க, ஓடுறீங்களா இல்லையாடான்னு சொல்லிட்டு. சோ எனக்கு தெரியல, இப்போ வந்து ராகுல் வந்து புலம்புவார். என்னோட டேர்ன் முடிஞ்சிருச்சு, ஆரம்பிடா. இல்லடா நான் ஏய் ஏன் ராகுல், நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா கடைசியில டார்க் ஹார்சஸ்ன்னு சொல்லிட்டு மட்டும் நீ முடிக்கலன்னு வச்சுக்கோயேன், டு வின் த லீக் இங்க சாவச்சிடுவேன் பாரு, நான் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு நீங்க எல்லாம் எங்களை பார்த்து பரிதாபப்படக்கூடிய நிலைமையில தான் நாங்க இருக்கோம். நான் ஏன் தெரியுமா கண்டிப்பா சொல்றேன்? ஒரு 15 இயர்ஸ் இப்போ ஏய் இல்ல மைக்கு பக்கத்துல தள்ளா. இப்ப கெவின் சாரி. இருக்காருல்ல, கெவின் இல்ல நீ ஒரு 15 இயர்ஸா செல்சிய ஆர்சனல ஃபாலோ பண்றீங்க. அப்ப உங்களுக்கு லிவர்பூல் அப்படிங்கிற ஒரு கிளப்ப ஒரு ஒரு மைண்ட்ல ஒரு இமேஜ் இருக்கும்ல, அந்த இமேஜை எடுத்துன்னு வந்து அப்படியே இந்த லிவர்பூலோட பாரு சி அப்படின்னு பண்ணி அந்த மாதிரி தான் கிளப் இப்ப நடத்தப்படுது. 2வது விஷயம், நீ லிவர்பூல்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்த பீரியட்ஸ்லாம் நீ எடுத்து பாத்துக்கோ. கிளாப்போட பீரியட், பெனிடெஸோட பெனிடெஸ். பீரியட், அங்க எல்லாமே வந்து கிளப் வாஸ் டுகெதர். இட் வாஸ் a ஒர்க்கிங் கிளாஸ் கிளப். இப்ப வந்து இவங்க வந்து அமெரிக்கன் ஓனர்ஸ் வந்துட்டு சிஸ்டம்ன்றாங்க, டேட்டான்றானுங்க, பால் ஏதோ வச்சுன்னு ஏதோ ஸ்டாட்ஸ் எல்லாம் போடுறானுங்கடா, மேட்ச் ஜெயிக்க மாட்றானுங்க. நீ யோசிச்சு பாரு. இப்போ ஒரு புது அதே சப்ஸ்கிரிப்ஷன் எஃப்எஸ்டி வேற தான் உங்களுக்கு சாம்பியன்ஸ் லீக், பிரீமியர் லீக்லாம் வின் நான் பண்ணுச்சு. இல்ல உனக்கு ஒரு பிகாஸ் பயங்கரமான ஒரு ஒரு புது ஸ்டார்ட் சொல்றேன் சப்ஸ்கிரிப்ஷன் பாரு. 2019ல இருந்து வந்து 2 சென்டர் பேக்ஸ் தான் வந்து ட்ரிபிள் பாஸ் பண்ணதுல வெரி லீஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தன் வேண்டைக், இன்னொருத்தன் ரொனால்டோ அராவோடா. இந்த சீசன் சென்ட்ரல் டிஃபென்ஸ் பாடுறா. ஒருத்தர் நான் போட்டதா ப்ரோ. ஒருத்தர் ரிப்ளை பண்ணலாம், ப்ரோ பிச்சில் 90 நிமிஷம் நான் தான் ப்ரோ தாண்டி போக முடியும், ஆனா ரெட் கார்டு வாங்கிட்டு போயிடுவோம் bro. நடுவுல அவன் வேற பால் கையில பிடிக்கிற பழக்கம்லாம் வேற இருக்கு ஹேண்ட்பால் அவனுக்கு. ஆட மேட்ச் அமெரிக்கன் நடுவுல. ஃபுட்பால் ஆ. ஆடக்கூடிய தெரியல, நீ சொல்லு. நான் சோ கடைசியில சொல்றேன். பாரு, ஃபீல்ட்ல கேப்டன் இல்ல. மக்கள் நீ நீ சொன்னா நம்ப மாட்ட. லிவர்பூல் ஃபேன் பஸே ஒரு 5 விதமா பிரிஞ்சிருக்கானுங்கடா. நீ அந்த அளவுக்கு டிஸ்ஜாயின்டடா இருக்கு கிளப். பிளேயர்ஸ் கிட்ட பிரிவினை, ஃபேன்ஸ் கிட்ட பிரிவினை, இப்ப ஓனர்ஸ் கிட்டயும் பிரிவினை. நான் வந்து என்ன சொல்றேன், லிவர்பூல வந்து அமேசான்ல ஃபார் சேல் அப்படின்னு போட்டு வித்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளப் ஆரம்பிக்கணும். அந்த லட்சணத்துல தான் இப்ப கிளப் இருக்கு. நான் அந்த சபதம் எடுக்கிறேன், இந்த சீசன் நான் லிவர்பூல் ஜெர்சி வாங்க மாட்டேன்டா. எனக்கு ஐ அம் சோ நாட் லுக்கிங் வாங்கிட்டேன். ஃபார்வர்ட் டு இட். அதான் வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பி a சீசன் ஆஃப் சஃபரிங். பயங்கரமா கோல் வாங்க போறாங்க. நான் வந்து கண்டிப்பா சீரியஸா இது வந்து நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன், நான் வந்து இப்படி அப்படிலாம் கிடையாது. நீ நீ வந்து 5 கேம் வீக்குக்கு அப்புறம் இந்த வீடியோ நம்ம ரீவிசிட் பண்ணுவோம். ராகுல் வர்சஸ் துப்பறிவாளன்னு நீயே சொல்லுவ. அந்த மாதிரி ஒரு சீசன் தான். எனக்கு அண்ட் என்னன்னா யார சைன் பண்ணாலும் ஏய், இது அவன் மாறும். அவன் எவ்வளவு மனசு உடைஞ்சு கிடக்குறான்னா, தலானியெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு பேச வேண்டிய அளவுக்கு அவன் இருக்கிறான்டா. கையில ஒரு கர்ச்சீஃப் தாங்கடா அவனுக்கு. எனக்கு அழுகதான் வரப்போகுது அவனுக்கு அடுத்து. எனக்கு என்னன்னா ஓகே, இப்போ இவ்ளோ திங்ஸ் நம்ம பேசிட்டோம். இப்போ நீ டிஃபென்ஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், ஜெரிமி ஜாக்கெட் வந்து இப்போ ஒரு லாங் இன்ஜரி கிட்ட இருந்து வரான்டா. அவனை நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே ஒண்ணுமே எதிர்பார்க்க முடியாது. லியோனி இன்னும் ஃபுல்லா ரெக்கவரி ஆகலாம். அவன் வரத்துக்கு செப்டம்பர் அக்டோபர் தாண்டிடும், அதுவும் போச்சு. ஜோ கோமஸ் வந்துட்டு அண்ணையா வந்து ஹாஸ்பிட்டல் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு சீட்டை ரிசர்வ் பண்ணி வச்சிட்டாரு. அப்பப்போ போயிட்டு வந்துருவாப்ல. சோ நீ டிஃபென்ஸ் எடுத்து பாரு, பிரிம்பாங்கு, கெர்கஸ், வேண்டைக்கு, அராவோ. ஓகேவா? பிரிம்பாங்க மட்டும் அவைலபிளா இருக்கணும் உங்களுக்கு. அவனும் அந்த injury இல்லடா, தான்டா. பிரிம்பாங் போயிட்டானே எங்க ரைட் பேக்லடா சோபோஸ்லாய் தான் திருப்பி போட்டா ஆடணும். கார்னர் பிராட்லி இன்னும் ஃபுல்லா பிராட்லி ரெக்கவர், பிராட்லிடா. பிராட்லி இன்னும் ஆமா, ஃபுல்லா அவனும் அவனும் இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகலடா. சோ கலாமஸ் டிஃபென்ஸ், இதாகல. கலாமஸ் டிஃபென்ஸ் இதுக்கு மேல எடுத்து முன்னாடி அப்படி லைட்டா முன்னாடி போனோம்னு வச்சுக்கோ. which means நாங்க எண்டோவையும் கிராவன் பேக்கையும் நாங்க வந்து அப்பப்போ வந்து சென்டர் பேக் போட்டு ஆடுற மாதிரி இருக்கும். இதுவே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். which means அரவ வந்துட்டு மிராக்குலஸா ஏதோ வந்துட்டு திடீர்னு வந்துட்டு கருப்பரே வாரும் ஐயான்ற மாதிரி ஏதோ நைட்டோ ஃபார்ம் கெயின் பண்ணி ஆட ஆரம்பிச்சா மட்டும்தான் லிவர்பூலோட டிஃபென்ஸ் ஏதோ கொஞ்சம் மாறும். ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டும் இருக்கு, அவனுக்கு ஃபர்ஸ்ட்டும் இருக்கு. இந்த சீசன் எது நடக்க போது தெரியல. ஏன்னா அவனே ஒரு பெரிய பிரேக், டிப்ரெஷன் பிரேக் அதெல்லாம் அவன் போயிட்டு வந்திருக்கான். அவனுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் சீனரி தேவைப்பட்டுச்சு, கூப்பிட்டோன்னு ஓடி வந்துட்டான். ஸோ அரவோ அவன் எப்படி ஆட போறான்றது ரொம்ப கீ, லைக் வேற லெவல் கீ எங்களுக்கு இருந்துட்டு.
மிட்ஃபீல்ட் போலான்னு வச்சுக்கோயேன், ஒரு டிஎம் கண்டிப்பா வாங்கணும்டா. எனக்கு என்னமோ எனக்கு ஏதோ ஒரு டிஎம் வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு டெலிஷன்ல நானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சோ எவனையா ஒருத்தனை வாங்குவானுங்கன்ட்டு. ஏன்னா லாவியா வாங்கிக்கிறீங்களா? லாவியா ஆக்சுவலா ஒரு ஃபிட் லாவியா எங்களுக்கு வந்தானா அந்த 50 மில்லியன் நம்ம இப்போ வாங்கியிருக்கலாம். ஆனா சொன்ன மாதிரி அவன் இன்ஜுரி ரெக்கார்ட் தான் எங்களுக்கு அப்ப ரொம்ப ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரி ஹைன்சைட்ல பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கு. பட் இப்ப என்னன்னா அந்த சொபோஸ்ல கிராவன்பர்க் பிவோட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். கிராவன்பர்க் இஸ் அன் 8 அவன் 6 கிடையாதுடா. இந்த நெதர்லாண்ட்ஸ் வேர்ல்டு கப் கேம்பெயினுக்கு அதான் காமிச்சது. ஹீஸ் அன் 8 இஸ் நாட் அன் 6. சொபோஸ்லா இஸ் அன் 8 இஸ் நாட் அன் ரைட் பேக் விச் மீன்ஸ் 6 எங்களுக்கு கண்டிப்பா ஒரு 6 தேவைப்படுது. அது இவங்க எடுத்துட்டு வந்து அவனை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஃப்ரண்ட் 3 போனோம்னு வச்சுக்கோயேன், சாலா முகமது சாலா மாதிரியான ஒரு பிளேயரை இவனுக்கு இன்னும் ரீப்ளேஸ் நீ யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போன சீசன் என்ன சொன்னானுங்கன்னா பர்ச் ஐசாக் எல்லாம் செட் ஆயிட்டாங்கன்னா இல்லடா செட் ஆயிட்டானா என்ன பண்றோம்னா மைக்கேல் ஒலிசே தூக்கிட்டு பயன் மனுஷன் தூக்கிட்டு வரோன்ற மாதிரி வந்து பேசிட்டு இருந்தானுங்க. அவன் ஏன்டா நம்ம கிட்ட வர போறான்ற மாதிரி தான் இப்ப ஆயிடுச்சு. சோ ரைட்டிங் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், கியேசா முனோஸ் இப்போ விக்டர் முனோஸ் எடுத்துட்டு வந்திருக்குல்ல அந்த பையன் வந்துட்டு பால் என்ன பண்ணான்னு தெரியல. ட்ரைனிங் ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப பயங்கர ஹோப்ஃபுல்லா தான் இருக்கு. அண்ட் ஹீ கேன் பிரஸ். ஐ திங்க் அதுதான் என்னால சொல்ல முடியும் அவங்ககிட்ட இருந்து அவனால பிரஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு. சோ ரைட் விங்ல காலி. கியேசாவே வந்துட்டு இந்த ஒரு மீம் தான் இருக்கும், ஹேட்டர்ஸ் சைட் ஐ கேனாட் மேக் இட், ஹேட்டர்ஸ் வர் ரைட் அப்படின்ற மாதிரி தான் கேசா வந்து இப்ப ஆடிட்டு இருக்கான். ஓகேவா? சோ கேசா எனக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல. விச் மீன்ஸ் என்டையர் சீசனோட ப்ரெஷர் யார் மேல இருக்க போகுதுன்னா அலெக்சாண்டர் ஈசாக் மேலையும் ஃப்ளோரியன் விர்ட்ஸ் மேலையும். இந்த என்டையர் ப்ரெஷர் அலெக்சாண்டர் ஈசாக்கோட மூட்டும் காலும் தாங்குவான்றது எனக்கு தெரியல. ஓகேவா? சோ அவன் நடுவுல போயிட்டான்னு வச்சுக்கோ, அதுவும் காலி. சோ அந்த அந்த இந்த மீம் தான் ஞாபகம் வருது. தூக்கி நின்னு இருப்பானு அந்த வெயிட்ட தூக்கினு. சோ லெஃப்ட் விங் அகைன் கேக்போ நம்ம கலாய்ச்சிக்கிட்டு இருக்கோம்டா. அவன் இருந்தா கூட ஒரு 10-12 கோல் ஏதாவது அவன் கண்டிப்பா ஷோரா அடிப்பான்டா அவன் ஆக்சுவலா லெஃப்ட் விங்ல இருந்து. சோ பார்கோலா வர வேண்டியது கேக்போ விக்கிறதுக்கு பேசிட்டு இருக்கீங்க. கேக்போ ஏதாவது சொல்லுங்க வரேன். பார்கோலா வாங்க வேண்டியது எங்களுக்கு வந்து ஒரு நெசசிட்டி. எல்லாம் என்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, ப்ரோ பார்கோலா வந்தாருன்னா அப்படியே மாறிடுமா ப்ரோ? டேய் எங்களுக்கு பாடி தேவைடா, முன்னாடி விளையாடுறதுக்கு ஆளே இல்லடா எங்களுக்கு. அதுக்கு ஏதோ ஒரு குவாலிட்டியான பேர் நம்மளுக்கு வரணும்ன்ற மாதிரி தான் இருக்கு. சோ இந்த சீசன் வந்துட்டு அடி மேல அடி இடி மேல இடி எல்லா ஸ்கோர் லைன்ஸுமே வந்துட்டு 4-3, 3-2, 4-4, 5-5 இல்லைன்னா 3-0, 4-0 தான் எனக்கு தெரிஞ்ச இந்த சீசன் ஃபுல்லா. ஆனா ஐ பிலீவ் இன் இறையோலா தட் ஏதோ இருக்கிற பிளேயர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் பெஸ்ட் எடுத்துட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஐ பிலீவ் இன் இறையோலா. பட் ஸ்குவாட் மேல நம்பிக்கை இல்ல. டைம் தருவீங்களா? ஃபர்ஸ்ட் நான் காதுல இறையோலான்னு கேட்கல, இறைவன். ஐ ட்ரஸ்ட் இறைவன் அப்படிதான் கேக்குது எனக்கு. இந்த வாட்டி அவர்தான் எங்களுக்கு சாமி, வேற வழியே இல்ல. நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன் இரியோலா பத்தி ஒரு क्वेश्चन. ஓகேயா? இன்னைக்கு தேதிக்கு போர்ன்மத்தோடைய இரோலா வின் பெர்சன்டேஜ் வந்து இஸ் 52% ஆஃப் ஹிஸ் கேம்ஸ் ஹி ஹஸ் won. ஓகே. அண்ட் லிவர்பூலுக்கு ஆல்ரெடி போன சீசன் வந்து டிரான்சிஷன் சீசன் ஆர் ஒரு சாம்பியன்ஸ்க்கு அப்புறம் ஐ திங்க் நோ ஒன் கேன் கம்ப்ளைன். 5th முடிச்சிட்டீங்க. இட்ஸ் a very good ஆன ஃபினிஷ் தான். அதுக்கும் நாங்க காரணம் இல்ல, எங்களுக்கு சுத்தி இருக்கவங்க தான் காரணம். அது இன்னும் சொல்லணும். ஓகே. அது நீங்க மத்தவங்க விளையாடலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? தட்ஸ் நாட் த ரைட் திங். பட் இந்த சீசன்ல வந்து நீங்க இரோலாக்கு அவ்வளோ டைம் தந்து அந்த ப்ரெஷரை தாங்குற அளவுக்கு லிவர்பூல் ஃபேன்ஸோட மைண்ட் செட் இருக்குதா? ஏன்னா இந்த சீசன் டாப் 6 முடிப்பீங்களான்னு கேட்டா வித் ஆல் ரெஸ்பெக்ட் எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். ஏன்னா இந்த டீம், அதாவது இன்னைக்கு தேதிக்கு இந்த டீமை வச்சுட்டு இது டாப் 6 டீமா அப்படின்னு காட்டினேன் அப்படின்னா, போன சீசன் சண்டர்லாண்ட், பிரென்ட்ஃபோர்டு இவங்கெல்லாம் ஆடுற ஸ்டைல் பாக்குற விஷயத்துல டாப் 6 கஷ்டமா தான் இருக்குது இந்த டீம் பாக்குறதுக்கு. டு லிவர்பூல் ஹேவ் தட் லக்ஸரி ஆஃப் கிவிங் இரோலா டு பி சக்சஸ்ஃபுல்? இது ஏன் நான் பர்சனலா கேக்குறேன். நாங்க இதே மாதிரிதான் ஒரு சின்ன கிளப்ல இருந்து வந்த மேனேஜர்ஸை பார்த்துட்டு டைம் தர முடியாம சஃபர் பண்ணி அண்டர் த ப்ரெஷர் கிரம்பிள் ஆகாத பார்த்திருக்கோம். ஸோ வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? நீங்க டைம் தருவீங்களா? ஃபேன்ஸ் பொறுமையா இருப்பாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் வேற there is no alternative என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீ வந்து இந்த சீசன் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு இப்போ ஒண்ணும் இல்ல, லாஸ்ட் சீசன் வந்து ஸ்லாட் டேக் ஓவர் பண்ண ஸ்குவாட இரியோலா டேக் ஓவர் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோயேன். அப்போ அவனுக்கு இந்த மாதிரி ரன் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா லிவர்பூல் ஃபேன்ஸ் வந்து ஸ்லாட்டு கொடுத்த மரியாதை கூட இரியோலாக்கு இருந்திருக்காது, முன்னாடியே அவனை தூக்கிறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் யுவர் கம்மிங் ஒரு எப்படின்னா ஒரு பயங்கர போரான சீசன்ல இருந்து ஒரு கம்மிங் பேக். உனக்கே நீ ரியல் அசஸ்மெண்ட் ஏன் சொல்றோம், நிறைய பிளேயர்ஸ் ஆர் கம்மிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி. மெக்காலிஸ்டரே ஒரு பெரிய இன்ஜுரியில தான் ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கான். ஒரு என்டையர் ஸ்டார்டிங் லெவனே வந்து ஒரு இன்ஜுரியில தான் திருப்பி வருது. ஸோ
நீ அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்ஸும் நல்ல பிளேயர்ஸும் நீ கொடுக்கல. விச் மீன்ஸ் நீ இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது இறையலா வந்து யூஆர் த்ரோயிங் ஹிம் அண்டர் தி பஸ். அதுதான் ரியல் அசஸ்மெண்ட். நீ அவனுக்கு பெர்ஃபெக்டான ஸ்குவாட் கொடுக்காம, விச் மீன்ஸ் இறையலாக்கு போனதே ஒரு முக்கியமான விஷயம்னா அந்த கிளாப் இதுதான் என்னன்னா ஹி மேக்ஸிமைசஸ் பிளேயரு, அவங்ககிட்ட அந்த இன்டென்சிட்டி இருக்கு. டீம் கேன் ஒரு பேர் மினிமம் என்ன பண்ணணும், யூ ஷுட் ரன் அண்ட் பிரஸ் மோர் தென் தி அப்போனன்ட். அதான் வந்து கிளாப் அண்டர் கிளாப் எங்களோட பிலாசபி அதான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் இன்ஸ்டில் பண்றதுக்கு தான் நாங்க இறையோலா கூட்டு வரோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட அசஸ்மெண்ட். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்க்கும்போது என்ன பண்றேன்னா, அதனால ஓனர்ஸ்க்கு வந்து they will give him a leverage saying that உங்களுக்கு நான் பெர்ஃபெக்ட் ஸ்குவாடை கொடுக்கல, பட் எனக்கு இதுல இருந்து இந்த டைப் ஆஃப் ரிசல்ட்ஸ் நீ எடுத்துட்டு வான்ற மாதிரி ஒரு பேர் மினிமம் ஒரு இதை வச்சு தான் அவங்க உள்ள போவாங்க. அந்த பேர் மினிமம்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஐ பிலீவ் விச் இஸ் டாப் 4 அப்படின்றத நான் நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த சீசன் டிராஃபிக் எல்லாம் போக போறது இல்ல. டாப் 4 எங்களுக்கு எடுத்துட்டு வந்து விடு, சோ தட் எங்களுக்கான கமர்ஷியல்ஸ், கான்ட்ராக்ட்ஸ், டிவி ரைட்ஸ் அதெல்லாம் இருக்கும். நாங்க வந்து ஜான் ஆர் அடுத்த சீசன் வந்துட்டு இப்ப இருக்க ஸ்குவாட் அசஸ் பண்ணிட்டு நாங்க இன்னும் பிளேயர்ஸ் தரோன்ற மாதிரி தான் இந்த சீசன் வந்து போகும்னு எனக்கு ஐ பர்சனலி ஃபீல் இட் வில் அப்படிதான் போகும்னு சொல்லிட்டு. நீ என்னடா நினைக்கிற? நான் அதெல்லாம் நினைக்கலங்க. எதுவும் நினைக்கலடா. நான் ஹோப்ஃபுல் இல்ல. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஓனர்ஸ் ஒரு விஷயம் லைக் ஒரு செல்சியோட ஓனர் மாதிரியோ இல்ல யுனைடெடோட ஓனர்ஸ் மாதிரியோ ரொம்ப ரேஷான டெசிஷன்ஸ் எடுக்கிற ஓனர்ஸ் கிடையாது கிடையாது. FSG. கண்டிப்பா. That is Liverpool is really blessed with that. They will check on key parameters. இப்ப லாஸ்ட் சீசன் கூட நிறைய ப்ராப்ளம்ஸ், இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு. பட் ஓனர்ஸ் வந்து நெவர் லாஸ்ட் தேர் ஹெட் வித் ஸ்லாட். கரெக்டா? அட் த எண்ட் ஆஃப் த சீசன் தே வென்ட் த்ரூ எவ்ரி பேராமீட்டர். அதுக்கப்புறம் தான் ஸ்லாட் சாக் ஆனா. ஸோ டைம் பத்தி ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அன் இஷ்யூ. ஆனா இந்த சீசன்ல ஒரு சீசன் ஆஃப் சஃபரிங்கா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த லிவர்பூல் ஃபேன்ஸ் ஹேவ் கம் டு டேர்ம் வித். நான் வந்து ஓகே இந்த சீசன் வந்து கஷ்டம் தான் பட போறோம். அவன் சொன்ன மாதிரி தான் இடியா வாங்க போறோம், அடியா வாங்க போறோம். அதை தாண்டி நாட் அ வெரி ஹோப்ஃபுல் ஆர் சீசன் டு லுக் ஃபார்வர்ட். அதை தாண்டி ஒரு டார்க் ஹார்ஸா டைட்டில் நான் ஒன்னு சொல்லிட்டா கிறிஸ்பால், ஆர்சனல் பத்தி பேசும்போது நாங்க எல்லாம் ஒரு சீரியஸ்னஸ்ல இருந்தோம். நானு, நீ, பால் சைலஸ். இல்ல செல்சி பத்தி பேசும்போது கூட கெவின் நாங்கெல்லாம் சீரியஸா இருந்தோம். ஆனா லிவர்பூல் பத்தி பேசும்போது நீங்க 2 பேரும் எவ்வளவு இழிச்சிருந்தீங்க பாத்தீங்களா எங்க கஷ்டத்தை பார்த்து. அந்த நிலைமையில தானே நாங்க இருக்கோம். தம்பி அப்பெல்லாம் வீடியோலயே சொல்லக்கூடாது. எங்களோட ஆர்சனல் வந்து நான் டைட்டில் வந்துட்டேன் பாட்டில் bro. டைட்டில் நான் ரொம்ப empathetic. டைட்டில் பாட்டில் பண்ணும்போது நம்ம empathetic என்ன தான் bro. தம்ப்நெயில் போட்டா ஞாபகம் இருக்கா? நம்மலாம் பேசவே ஆமா, கூடாது கம்முனு. ஆமா. நம்ம காப்ல என்ன பேனர் அதுவும் புடிச்சாங்க ஒரு ஞாபகம் இருக்கா? ஆஃப்டர் ஒரு 30 minutes ஆஃப் இன்ட்ராகேஷன் வந்து நீங்க இந்த மாதிரி பேசலாமா? நான் வந்துட்டு சிச்சுன்னு இருந்தேன்னு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் லைக் நாங்க சொன்ன மாதிரி வந்துட்டு மனசை திடமா வச்சுக்கோங்கடா லிவர்பூல் ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இந்த சீசன் போகும். இந்த சீசன் நான் என்ன சரி, எதிர்பார்க்கறேன்னா நீங்க 2 பேரும் எங்க ப்ரெடிக்ட் பண்ணலீங்க? எங்க ஃபினிஷ் பண்ண லிவர்பூல்? உங்க 2 பேரோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன? லிவர்பூல் ஃபினிஷ் இன் டாப் 4 தான். கண்டிப்பா நாங்க டாப் 4 வரோம் இந்த வாட்டி. ஏய் வாராண்டா அப்படின்ற மாதிரி வந்து ஏதோ இல்ல ஒண்ணு பண்ணி வரணும் நாங்க. நான் பர்சனலா ஐ டோன்ட் அக்ரி வில் ஃபினிஷ் அவுட் சைட் டாப் 6. டாப் 6ஆ? சரி ஓகே. ஆமா, சரி ஸ்பர்ஸ் ஓகே. ஹேவ் காட் ஸ்ட்ராங்கர். ஆஸ்டன் வில்லா வில் டெஃபினெட்லி ஃபினிஷ் above. இல்ல நான் பர்சனலா எதை வச்சு சொல்றேன்னா, நம்ம சொல்றோம்ல அந்த பிக் 6 மேனேஜர் நிறைய நியூ மேனேஜர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்றோம்ல. அதனால நிறைய டீம்ஸ் வந்து லாஸ்ட் சீசன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ அந்த கேப்ல நம்ம ஏதாவது பூர்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை நான் வச்சிருக்கேன். பாப்போம். மறந்து விட இன்னொரு வேண்டாம், ஒரு நமக்கும் புது இன்னொரு ஒரு மேனேஜர் தான். இல்ல அதுதான் இன்னொரு அதுதான் நான் ஏன் சொன்னேன்னா, மரஸ்கா டாப் நியூ மேனேஜர் மான்செஸ்டர் சிட்டி இஸ் ஃபினிஷ்ட் இன் டாப் 4. ஓகேயா? கேரிக்கு இஸ் ஷோட் லாஸ்ட் அவன் வந்து இஸ் நாட் நியூ மேனேஜர், பட் அவங்க டீம் வச்சு அவங்க டாப் 4 ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ பண்றதுக்கு பிரச்சனை இருக்காது. டிசர்பி வந்து டாட்னம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6th போல முடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் லிவர்பூலுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு டாப் 6க்குள்ள புது முடிக்கிறதுக்கு. மேனேஜர் வச்சு தானே சாம்பியன்ஸ் ஆனாங்க. எக்ஸாக்ட்லி. பழைய ஸ்குவாட் முகமது அந்த- அது எப்படி சாலா ஓவர் நைட்ல முகமது சாலான்னு ஒரு கோல் Goals. மிஷின் அந்த சீசன் இருந்துச்சு. இப்ப எங்களுக்கு வந்து பேசாம நான் ஒன்னு சொல்றேன். இப்ப எங்களுக்கு வந்து நான் You ஒன்னு never சொல்றேன். knowல bro. ஈசாக் இருக்கான் இப்போ. ப்ரோ ஈசாக் ஆனா நீங்க like வந்து ஆர்சனல் கிட்ட இருந்து மெடுவெக்க வாங்கிக்கோங்க. பெஸ்ட் டேய் டீம். நான் போன வாரம் பெட்ரோ செம்ம. நெட்டோ லிங்க் பார்த்தேன்டா எங்களோட. எனக்கு மனசே உடைஞ்சு போச்சுடா, நம்ம நிலைமை இவ்வளவு மோசமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ப்ரீ சீசன்ல இருந்து இதை மட்டும் பெட்ரோ சொல்லிடுறேன்டா. நெட்டோ வந்து இல்ல அதான் பெட்ரோ விட்டு நெட்டோ கொடு. இரவுலா ஸ்டைலா நல்லா விளையாடுவான். சீரியஸா சொல்றேன். உல்ஸ் அந்த மாதிரி விக்டர் ஒரு சூப்பரான ஹை பிரசிங் இல்லடா கவுண்டர்லாம் நல்லா எங்களுக்கு தான் விக்டர் விளையாடுவான். மோனோஸ் அதை தான் ஆஃபர் பண்ண போறோம். நாங்க லிட்டரலா அவன் எடுத்துட்டு வந்தது டு பிரஸ் அண்ட் வின் த பால் ஹையர் அப் தி பிட்ச். அதுதான் நாங்க எடுத்துட்டு டேய் வந்திருக்கோம். நான் வந்து உனக்கு ஒரு பிரீமியர் லீக் ப்ரூவன் விங்க தரேன்டா. நீ என்னடா விக்டர் மோனாஸ் பத்தி இல்லை பேசிட்டு இருக்க? இல்லை ஜஸ்ட் 60 வேண்டாம். மில்லியன் உங்களுக்காக 10 மில்லியன் இல்ல டிஸ்கவுண்ட், இல்ல 50 இல்ல மில்லியன். வேண்டாம். இந்த மாதிரி சரிடா நம்ம ப்ரீ சீசன் பத்தி நாங்க பேசிடுறோம், வேற பேசிட்டோம்.
ப்ரீ சீசன்ல இருந்து நான் பார்த்த பாசிட்டிவ்ஸ் என்னன்னா, அலெக்சாண்டர் இசாக் ஹஸ் ரியலி ஸ்டார்டட் வெல்ரா இந்த சீசன். ஆக்சுவலி லாஸ்ட் சீசன் வந்து ஒரு ஷேடோ மாரி இருந்தான். ஸ்லாட்டுக்கும் இறையலா ஸ்டைலுக்கும் இப்போ உடனே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இம்மீடியட் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஹி ஹாஸ் மோர் டச்சஸ் எங்களோட பிளே ஸ்டைல்ல. ஏன்னா ஸ்லாட் மேட்ச்ல வந்து அவன் அழகா பாய் போட்டு தூங்கிலான்ற மாதிரி தான் இருக்கும். டச்சே வராது. ஒரு மேட்ச்சுக்கு 2 டச் 3 டச் மிட்ஃபீல்ட்லயே பாஸ் பண்ணி தூங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது ஒரு சேஞ்ச். ஹி இஸ் ஹேவிங் மோர் ஆஃப் தி பால் எங்ககிட்ட. அண்ட் ஆல்சோ வேர்ட்ஸ் வந்துட்டு இஸ் லைக் லாஸ்ட் சீசனோட இந்த சீசன் வந்து ஹி லுக்ஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஹி லுக்ஸ் மோர் பாலிஷ்டுன்ற மாதிரி எனக்கு தோணுது கோயிங் இன் டு தி சீசன். இவங்க 2 பேருக்கு ஒரு நான் தான் சொல்றேன் என்டையர் சீசனே இஸ் கோயிங் டு ஹேங் ஆன். என்னை பொறுத்த வரைக்கும் வேர்ட்ஸன் இது. 3வது கீ பிளேயர் யாருன்னா சொபோஸ்லா இஸ் அகைன் ஸ்டார்டட் பில்ட்ரா. இந்த ப்ரீ சீசன் எல்லா மேட்சும் ரொம்ப நல்லா ஆடி இருக்கான். ரியோ அங்குமோவாக்கு இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் சீசன் இந்த சீசன் ஆக்சுவலி அவனுக்கு. ஏன்னா லாஸ்ட் சீசன் ஆல்ரெடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தோம், அப்புறம் ஸ்லாட் கடைசியில கொடுக்கல. ரொம்ப ஒரு கேம் டைங் சிச்சுவேஷன்ஸ்லாம் உள்ள தூக்கி போட்டு அவனை ரொம்ப கில் பண்ணான். ஐ திங்க் ரோயலா வில் ட்ரஸ்ட் ஹிம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இந்த 4 தான் இது வரைக்கும் நடந்த ப்ரீ சீசன்ல நான் பார்த்த பாசிட்டிவ்ஸ். பெரிய ஒரு பிரச்சனை இருக்குடா எங்களை மிட்ஃபீல்ட் டிஃபென்ஸ்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி ரொம்ப நேரம் லிவர்பூல் பத்தி பேசிட்டோம். திங்க் இன்னும் மான்செஸ்டர் பங்காளிஸ் மட்டும் தான் பாக்கி இருக்காங்க. அவங்கள வந்துட்டு நம்ம ஜோயல் ரிட்டர்ன் ஆன பிறகு ஒரு மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேனா வச்சு நம்ம அந்த ரிவ்யூ போடலாம்னு இருக்கோம். ஸோ எனிவேஸ் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சீசன் ஸ்டார்ட் ஆக நாங்க மறுபடியும் பழைய கன்சிஸ்டன்சியோட திருப்பி வந்துருவோம். எனிவேஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏன்டா சிரிக்கிற? ஜிங்க்ஸ் பண்ண வருவோம் சொல்லடா. வரோம் வரோம் ஆர்சனல் டைட்டில் வின் பண்ண போறாங்கன்னு நினைக்கும் போது லிவர்பூல் வந்து தட்டி தூக்க போறாங்க. அதை நம்ம பார்க்க போறோம் இந்த கெட்ட சீசன். வார்த்தை பேசலாமா bro அப்படியே உங்களோட சேனல்ல? அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு மூஞ்சில யாரோ தண்ணி அடிச்சிருக்காங்க. எல்லாம் தூங்கிட்டு இருந்தீங்க, கனவு கண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் நடக்காது. கெட்ட வார்த்தை பேசலாமா உங்க சேனல்ல? கமெண்ட்ஸ்ல வந்து ஃபேக் அக்கவுண்ட்ல திட்டுங்க ப்ரோ. ஃபேக் அக்கவுண்ட் போட்டு வரேன் நானு. சரி ஓகே. எனிவேஸ் வீடியோஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்க டீம் யாரு, என்ன பொசிஷன்ல ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்க. எனிவேஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.